ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரி. நான் ஒரு புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஹரி ட்ரேடிங் ஜோன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி எல்லாரும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில், அது பர்டிகுலராக கமாடிட்டிஸில் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணணுன்ற நோக்கத்தோட இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்க்கெட்டில் மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் மை அக்கௌண்ட்டில் நான் இது ஷோ பண்ணலான்னு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எந்த அளவுக்கு கெயின் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் மை அக்கௌண்ட். நான் ஜெரோதா பிளாட்ஃபார்ம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிக்கும். அதை நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். இப்போது நான் கமாடிட்டிஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1 year இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணலான்னு இருக்கேன். 1 yearல நான் எந்த அளவுக்கு கேபிட்டல் யூஸ் பண்ணேன், அது எந்த அளவுக்கு நான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எக்ஸாம்பிள், நான் எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 2024 கேலண்டர் இயரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிசம்பர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன்னா, நம்ம ஜென்யூனாக எல்லாருக்கும் காட்டணும், அப்போதான் எல்லாரும் நம்புவாங்கன்றதுக்காக நம்ம இதை காட்டுறோம். சரியா? இப்போ கமாடிட்டிஸில் ஜனவரி டு டிசம்பர் 31 வரைக்கான டேட்டாவை நான் ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 9th month அக்கௌண்ட்டு. பட் ஆனால் 9th monthல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல. 3500 மட்டும்தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போது அக்டோபர்லேருந்து தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அக்டோபர்லேருந்து ஸ்டில் டேட்காக டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்டோபர் 1st ஸ்டில் இப்போ 2025 செப்டம்பர். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 15. மார்க்கெட் க்ளோசிங் டேட் எடுத்துக்கலாம். ஃப்ரைடே 12. மார்க்கெட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 12 செப்டம்பர் 12, 2025 எடுத்துக்கிறேன். அதை நம்ம அந்த டீட்டெயிலை ஃபெச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அக்டோபர்லேருந்து செப்டம்பருக்கான டேட்டா வந்திருக்கு. லெஸ் தென் 1 year. லெஸ் தென் 1 yearல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்? 5.14 lakh. பட் ஆனால் நம்மளுக்கு நெட் P&L பார்த்தீங்கன்னா 3.37 lakh தான் நம்மளுடைய earnings. இந்த ரிமைனிங் எல்லாமே சார்ஜஸ். ஏன் இந்த அளவுக்கு ஹை சார்ஜஸ் வந்திருக்குன்னா 1.73 lakhs. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த சார்ஜஸ் வரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம டிப்ளாய்டு கேபிட்டல்லேருந்து எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு கேபிட்டலை டிப்ளாய் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆனால் நான் அந்த அளவுக்கு போட்ட கேபிட்டலை டபுளாக எடுத்திருக்கேன். நான் அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு நான் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் போய்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் அக்டோபர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2024 அக்டோபர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2024க்கான ஸ்டேட்மெண்ட் போய்க்கலாம். 2024 அக்டோபருக்கான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். 1 to 31 இல்லை ஜஸ்ட் 5 daysக்கான டீட்டெயில் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது நம்ம எந்த கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக நான் ஷோ பண்ணுறேன். இது ஆல் செக்மெண்ட்ஸ், அது கரெக்டாக வரல. 31 வரைக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2024 அக்டோபர் 1 31க்குள்ளே நம்ம எடுத்துருக்க கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3.2 lakhsன்னு காட்டுதுங்களா. இது இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுங்க. 2024 அக்டோபருக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26,300. சரிங்களா? அப்போ 26,700 இருக்கு. சாரி, 26,700. 26,700 மைனஸ் பண்ணால்
நம்ம deploy capital வந்து less than 3 lakhs தான் நம்ம deploy பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா more than the double deployed capital 100% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். இதை நான் உங்களுக்கு மந்த்லி வைஸும் ஷோ பண்ணுறேன் பாருங்க. அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் மந்த் 2024 26,776. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பிஎன்எல். நம்ம இந்த நெட் பிஎன்எல்கான இது நம்மளோட ஏர்ன் பண்ணது. நவம்பரில் பார்த்தீங்கன்னா 59,000, டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 42,000, ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 திஸ் கேலண்டர் இயர் இதில் பார்த்தீங்கன்னா 63,000. ஃபெப்பில் தான் நம்ம ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் 1,09,000. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1,400 தான் எடுத்திருக்கோம், கொஞ்சம் வாலட்டலாக இருந்திருக்கு. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 3,000 தான் எடுத்திருக்கோம். மேல பார்த்தீங்கன்னா 44,000 எடுத்திருக்கோம். ஜூனில் 53,000 எடுத்திருக்கோம். ஜூலையில் 32,000 எடுத்திருக்கோம். ஆகஸ்டில் 59,000 எடுத்திருக்கோம். செப்டம்பர் இது இந்த கரண்ட் மந்த். இந்த கரண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா 19,340 சம்திங் எடுத்திருக்கோம். சரிங்களா? நான் இது ஏன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜென்யூனா எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க, கால்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. கால்ஸ் எல்லாம் நம்ம என்றைக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் ஃபியூச்சர்லன்றதுக்காக இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேர்ந்து ஜர்னி பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து என்னோட மார்க்கெட்டில் நான் 1 இயருக்கு எடுத்ததுக்கான ரிட்டர்ன்ஸ். நான் என்னோட பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை சேனல் நேம். நீங்கள் ஆரி ட்ரேடிங் ஜோனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஃபியூச்சரில் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னோட பிஎன்எல்ல நான் எப்படி என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன், நான் இப்போ என்ன ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபியூச்சரில் டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 11:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளே உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகிற மாதிரி நான் போடுறேன் டெய்லியும். நீங்கள் அதே மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நானும் உங்களுக்கு லைவில் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட பற்றி ஒன்று சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நான் மார்க்கெட்டில் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேஸ் பண்ணி இப்போது நல்ல ப்ராஃபிட்டில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஷோ பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு தான். இது மாதிரி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? இது வந்து நான் என்ன மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மெயின் குறிக்கோளோட இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணது. நீங்களும் ஆதரவு தந்து ஃபியூச்சரில் நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Please subscribe and do like the bell icon. Thanks for your watching your time.